லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் கட்டாயம் வெளியூர் தான். இப்போ பூர நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறக்கூடியது? சுக்கிரன் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. ஸோ முன்னேற்றத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் வெற்றி விஜயம் புகழ் முன்னேற்றம் கீர்த்தி தகவல் தொடர்பு ஐடி ஃபீல்டு இதெல்லாம் 3ஆம் போகும். மேசம்னா பெங்களூரு. நட்சத்திர வகுப்புக்குள்ளெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மேசம்னா பெங்களூருக்குள்ளார ஒரு நட்சத்திரம் இருக்குது. இவர் பெங்களூரில் தான் இருக்கிறார். மேட்டுப்பாளையம் ரவிச்சந்திரன் ஐயா இருக்கா? இப்போ சிறப்புரையாற்றுவோம். ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கைத்தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பல முத்தான நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நம்மளுடைய ஜோதிட பிதாமகர்கள் இங்கே பேசிட்டு போகிறாங்க. கைத்தட்ட தான் அவங்களுக்கு இன்னும் நல்ல 10 பாயிண்ட் சொல்கிறவங்க கூட 20 பாயிண்ட் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி ரோலேருந்து மட்டும்தான் கைத்தட்டல் வருது. ஒருத்தர் பேசிட்டு போய் வெளியே நின்று சொல்கிறாரு, ஏன் முன்னாடி ரோலில் இருக்கிறலாம் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் தான் முன்னாடி வந்து நிற்கிறேன், நான் தான் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கைத்தட்டணும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக ரொம்ப ரொம்ப அழகாக இப்படி கூட ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர்கள் 2 பேருமே அசத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்ம யோகநாத் குருஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ரிசப்ஷனில் ஒரு சாம்பிராணி வச்சுருந்தாங்க. நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் செவ்வாய் வெள்ளி அப்புறம் நமக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போட்டுட்ருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்றைக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. வீட்டில் நல்ல மங்களகரமான விஷயங்கள் காது கொடுத்து கேட்குறோம். சரிங்களா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கவலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு கவலை. முதல்ல இருந்த கவலையும் எனக்கு இல்லை, 2வது இருக்கிற கவலையும் எனக்கு இல்லை. சரிங்களா? அப்போது என் மனைவி கிட்ட அதை கொடுத்து இதை போடுமான்னு தான் சொன்னேன். அவங்க கம்பல்சரி அதை போட்டுட்ருக்குறாங்க. எங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது முறை கூட நம்ம சார்கிட்ட வந்து நான் அதை வாங்கிட்டு போனேன். நீங்கள் அதை வாங்கி உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்கள். இது விளம்பரம் அல்ல, புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வளர்ச்சி, ஒரு செழுமை, அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிறைய விஷயங்கள் செய்து அதுக்கு அது மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது. ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்தார். எல்லா வீட்லேயும் குறி சொல்லிட்டு வராரு. என் வீட்டில் குறி சொல்லலை. நானும் ஒரு 2-3 முறை அவரை கேட்டேன், ஏன் என் வீட்டில் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குனார். உங்கள் வீட்டுக்கு வரும்போதே நல்ல அந்த தெய்வீகமான அந்த வாசம் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் காற்று கருப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனார். நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இதை நான் ஒரு 2-3 மீட்டிங்கில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பேன். நம்ம காலம் நேரம் கருதி டக்குன்னு பேசிட்டு போகிறதுனால அதை நமக்களால் சொல்ல முடியல. இன்றைக்கி எனக்கு நினைவு வந்தது, அதனால் நான் சொல்லிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து முதல்ல நம்மளுடைய யோக வாராகி பீடத்தில் வந்து 9வது கருத்தரங்கத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக நீங்கள் 34 வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த 34ங்கிறது 340, 3400, 34,000 இப்படியே பெருகிட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாரும் குருஜி அவர்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். திரையில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் போர்டில். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். குரு பகவானுக்கு பார்வை பலம் வந்து நிறைய பேர் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அஸ்தங்கம் அடைஞ்சால் சார் நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் நான் பேசணும்ட்டு நேற்று இரவே முடிவு பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான் உள்ளே வரேன். கரெக்டாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் குரு நீசம் அடைஞ்சு அவர் வந்து 5, 7, 9 பார்த்தா பார்வை இல்லைங்கிறாரு. நம்மளும் அதே சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கோம், அவரும் அதே சப்ஜெக்டை பேசுகிறாரு. சரி, நம்ம மதுரைக்கு திருச்சி தோரங்கரிச்சி வழியாக போவோம், அவர் திண்டுக்கல் கரூர் வழியாக போகட்டும் நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? நம்ம ரூட்டை பார்த்துக்குவோம். இந்த ஜாதகத்தை நோட் பண்ணிக்கோங்க.
இந்த ஜாதகர் 5 வருட ஒரு 7 வருடம் இருக்குன்னு வச்சுங்க. 2017, 18 அந்த காலகட்டத்தில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். இல்லை 2015 வருஷம் ஜாதகம் பார்க்க வந்தார். ஓரளவுக்கு ஜோதிடம்லாம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது. அதற்கெல்லாம் நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ஒவ்வொரு மாநாடு மேடைகளில் பார்த்து யூடியூப் வீடியோ பார்த்து அவங்களும் கொஞ்சம் ஜோதிடர் ஆயிடுறாங்க. அவர் கேட்ட கேள்வி, எனக்கு திருமணம் ஆகலை, லக்கணத்தில் ராகு கேது இருக்குங்கிறாங்க, என் ஜாதகத்தில் குரு கெட்டு போச்சுங்கிறாங்க, என் ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு ஜோசியர் சொல்லிட்டாங்க. நான் பல கடை ஏறி இறங்கிட்டேன், இந்த கடையிலையாவது நான் தேடுற சரக்கு கிடைக்குமான்னு சொல்லி வந்தார். வாங்க ஐயா வாங்க, உங்களை மாதிரி ஆளை தான் நான் வலை வீசி தேடிட்டுருக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா நம்மக்கிட்ட வர ஜாதகம்லாம் நான் கன்னியா துலாமான்னு வரும், கடகமா மிதுனமான்னு வரும். அதாவது ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம்னா நமக்கு தலைவலினா தலைவலி இதை மட்டும்தான் சொல்லணும். எனக்கு தலைவலியா கண்ணு வலியான்னு தெரியலம்பாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார், முதல்ல தலைவலிக்கான மருத்துவம் போயிட்டு 10 நாள் கழிச்சு வா, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு வலிக்கான மருத்துவம், மொத்தத்தில் சரியாக போயிடும். அதே மாதிரி தான் இப்போ ஜோதிடர் வரும். ஆனால் வந்த வேகத்திலேயே அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லணும். இப்படி பல கடை ஏறி இறங்கி ஒரு ஆண் அவங்க அம்மாவோட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஜோதிடம் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட், எல்லா வகையிலையும் ஜோதிடம் பலன் சொல்லலாம். நமக்கு தேவை காய்கறிகளை பற்றி கவலை கிடையாது, குழம்பு டேஸ்ட்டாக இருந்தால் போதும், பலன் கரெக்டாக வந்தால் போதும். ஐயா இந்த லக்னம் சிம்மமா கடகமா? சிம்ம லக்னம். லக்ன புள்ளியை பாருங்க ஐயா, எங்கே இருக்குது? ஏன்னா எனக்கு கண்ணு இந்த பக்கம் கடிவாளம் போட்டிருக்கானே, அந்த பக்கம் பார்க்க மாட்டேன், நீங்களே தான் பார்த்து சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜாதகத்தை பார்ப்போம். ஒரு ஆய்வு, ஒரு ஆராய்ச்சி. பூர நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கா? நான் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க, அது டம்மி. அப்போ பூர நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறக்கூடியது? சுக்கிரன், 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. ஸோ முன்னேற்றத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் வெற்றி விஜயம் புகழ் முன்னேற்றம் கீர்த்தி தகவல் தொடர்பு ஐடி ஃபீல்டு இதெல்லாம் 3ஆம் பாவம். முதல் சொத்து விற்கிறது 3ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். தொழிலில் நல்ல முன்னேறி வருவப்பா, இதற்காகத்தான் நீங்கள் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறாய் பாலகுமாரான் என்று சொல்லிட்டேன். அப்படி அமைதிப்பட அமாவாசை 2 இன்ச்சு பின்னாடி நவுந்து உக்காந்தார். சரி, இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கும் போல், நம்ம கொஞ்சம் கேட்போம் அப்படின்ட்டு நல்லா உக்காந்தாங்க. நான் இந்த மாதிரி 2 பேர் வரும்போது யாராவது ஒருத்தங்க மட்டும்தான் டவுட் கேட்க சொல்லுவேன், 2 பேரையும் கேட்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க இந்த பஸ்ஸில் 2 கண்டக்டர் இருப்பாங்க தெரியுங்களா, முன்னாடி இருந்து டிக்கெட் போட்டு வருவாங்க, பின்னாடி இருந்து டிக்கெட் போடுவாங்க. அவங்க அந்த லிமிட்டுக்குள்ளார நின்றுட்டாங்கன்னா பரவாயில்ல, பின்னாடி இருக்கிறவர் டிக்கெட் போட்டுக்கிட்டே முன்னாடி படி வரைக்கும் வந்துடுவார். 2 முறை நாங்கள் டிக்கெட் வாங்கணுமா? அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் ஒருத்தங்க மட்டும் டவுட் கேளுங்கன்னு உள்ளே உட்காரும்போதே சொல்லிடுவேன். அந்த பையன் நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ லக்ன புள்ளி நமக்கு எதை உணர்த்துதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. முன்னேற்றத்திற்காகவும் முதல் சொத்து கண்டிப்பாக விற்றுருவீங்க, தொழிலில் நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் அடுத்து கேட்பான்ல, தொழில் உள்ளையா வெளியவா, கவர்மெண்ட்டா தனியாரா, கவுண்டமணி சார் அன்னைக்கு கேட்பார்ல, பம்பு நிலப்பெல்லாம் கொடுக்குறீங்க தெரியுதுங்க, பம்பு செட்டு வைப்பீங்களா மூட்ரு வச்சு தருவீங்களான்னு கேட்பார் இல்லைங்க. அந்த மாதிரி உள்ளூரா வெளியூரா. எங்கள் லக்னம் பார்த்திங்கன்னா சிம்மம் சொல்லிட்டோம். லக்னாதிபதி சூரியனா சந்திரனா? ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்பா எல்லாம் சொல்லிட்டீங்க. லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் உள்ளூரில் இருப்பாரா வெளியூரில் இருப்பாரா? எப்படி சொல்கிறீங்க உள்ளூரில் இருப்பாங்கன்னு? எந்த ரூலில் வேணுமாலும் சொல்லுங்கள், தங்கப்பாண்டியனையா ரூல் கூட சொல்லுங்கள், 7 பாவத்துக்கு மேலே இருந்தா அப்படின்னு கூட சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுங்க, லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் கட்டாயம் வெளியூர் தான், வெளியூரில் அவர் இருக்கிறார். சரி,
இங்கே நட்சத்திரத்துக்குள்ளார வரேன். இந்த மேச ராசியில் என்னென்ன நட்சத்திரம் சார் இருக்குது? அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்கா? 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதம் இருக்குது. அஸ்வினி எந்த ஊரை குறிக்கும்? பரணி எந்த ஊரை குறிக்கும்? கார்த்திகை எந்த ஊரை குறிக்கும்? எப்பா மணி வேற 12:30 மணி ஆச்சுப்பா, ஏப்பா போட்டு பசி வேற வயிற்ற கில்லுது. ஒன்றும் இல்லைங்க சார், மேசம்னா பெங்களூரு. நட்சத்திர வகுப்புக்குள்ளெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மேசம்னா பெங்களூருக்குள்ளார ஒரு நட்சத்திரம் இருக்குது. இவர் பெங்களூரில் தான் இருக்கிறார், இங்கே இல்லை. அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாருன்னு எடுத்தாச்சா? லக்னத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன வேலை செய்வார்? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், லக்னத்தில் கேது இருந்தால் வேணாம். கொத்துங்கிளி பக்கத்தில் இருந்தாலும் கோவைப்பாளையம் 8 மாதம் போகும். ஓகேங்களா? இவருக்கு எந்த விஷயமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. குடும்ப உறவுகளிலிருந்து விலகி இருப்பார். சடனாக கோபம் வரும், ஆராயாமல் முடிவெடுப்பார், டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி எண்ணம் வரும். இதெல்லாம் இந்த லக்னத்தில் கேது அமர்ந்ததனுடைய அமைப்பு. இப்போ சொல்லுங்கள், லக்னம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இல்லை. நல்லா இருக்கு, வெரி குட். நல்லா இல்ல, ஓகே. இந்த ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. சரி, நம்ம முடிச்சிடலாம். நல்லா பாருங்க, லக்னத்தில் கேது அமர்ந்து லக்னத்தை இந்த லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கிறாரா? செவ்வாய் வந்து லக்னத்தையும் பார்க்கிறார், லக்னாதிபதியும் பார்க்கிறாரா? உச்சனை உச்சம் பார்த்தால் பிரச்சனை தானே, அப்படிதானே நம்ம சொல்றோம். இப்ப சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கு. இவர் ஒரு கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர். ஷோ சாமி, இன்னைக்கு என்னதாயா சொல்ல வர? ஜோதிடத்தை தப்பா பார்க்காதீங்கன்னு சொல்ல வரேன், புரியுதா? ஏன் உச்சனை உச்சன் பார்த்தால் தப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம அதை மட்டுமே வச்சுட்டு பார்க்கக்கூடாது இல்லை? இந்த ஜாதகத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்கு தெரியுமா? ஒவ்வொன்றா சொல்கிறேன். குரு இந்த ஜாதகத்தில் அஸ்தங்கம். குருவின் பார்வைக்கு வலு இருக்கா? குரு லக்னத்தை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இவர் கேட்ட கேள்வி அங்கே தான் இருக்கு, எனக்கு குழந்தை இருக்குன்னு. கட்டாயம் உனக்கு குழந்தை இருக்கும், நீ உனக்கு குழந்தை மட்டும் இல்லாட்டி நான் என் காதை அறுத்துக்கிறேன்னு சொன்னேன். சும்மா நான் செய்கிற தொழிலை விட்டுறேன் சார், எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம், காதை அறுக்கணும், மொட்டை அடிக்கிறது கூட வேணாம், காதை அறுத்துக்கிறேன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணார், குழந்தையும் பிறந்துச்சு, நல்லபடியாகவும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். லக்னத்தையும் லக்னாதிபதியும் செவ்வாய் பார்க்கிறாரா? லக்னத்தை 8ஆம் பார்வையாகவும் லக்னாதிபதியை 4ஆம் பார்வையாகவும் பார்க்கிறாரா? அப்போது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, சூரியனை செவ்வாய் பார்ப்பது இந்த லக்னத்துக்கு பாதிப்பு தராது, ராஜ யோகாதிபதிங்கிற முறையில் பாதிப்பு தராது. ஓகேவா? குரு பாருங்க, இந்த லக்னத்தில் 9ஆம் இடத்துல பாருங்க, இந்த லக்னத்தினுடைய 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த ஜாதகர் நம்பர் 1 டுபாக்கூருங்க. எப்படி ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி, நீ இப்படி இருக்கிற உனக்கு போய் ஜென்ரல் மேனேஜர் வேலையா அப்படின்னு சொல்லி. கர்நாடகாவில் ஒரு புகழ்பெற்ற கம்பெனியில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறார். இந்த ஜாதகத்தை டோட்டலாக மாற்றினது ஒரு கிரகம், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு நான் தலை வணங்கி கும்பிட்டு போடுறேன். ஓகே, நான் சொன்னது ஒரு கிரகம். இங்கே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனைனா 2 கிரகம் வருது. நான் சொல்லிடுறேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இந்த ஜாதகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றியது சந்திரன் ஒருவரே. இங்கே குருவுக்கு பார்வை பலம் இருக்கிறது. இதை நம்ம ஆய்வு செய்யலையே, மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டுமே. நான் சொன்னேன்ப்பா,
உனக்கு பௌர்ணமி யோகம் இருக்குது. பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை இதை கோபி பிரியன் சார் சொன்னார். அவர் கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை தலை வணங்கி நான் கும்பிட்றேன். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பிரதமை திதியில் இருக்கிறாங்க. அவருடைய பார்வை இங்கே குருவுக்கும் சூரியனுக்கும் கிடைக்கிறது. சூரியன் உச்சமடைஞ்சிருக்கு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. சந்திரனுடைய பார்வை முழுமையாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆனாலுக்கு அப்புறம் அதனால் இவர் உயர்ந்த இடத்துல வேலை செய்கிறார், வெளியூரில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சூரியன் செவ்வாயும் சேர்ந்தா அப்பாவுக்கெல்லாம் யோகமா சார்? இந்த ஜாதகருடைய அப்பா வந்து இந்த ஜாதகருக்கு 29 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இறந்தார். ஒரு நாள் கூட இந்த ஜாதகருடைய அப்பா சுயமாக சம்பாதிச்சு வாழலை. கமிஷன் பேசிக் அடிப்படையில் எது வேணுமாலும் செய்வார். கமிஷன் மண்டி கஜேந்திரன் இவங்க அப்பா. புரியுதுங்களா? இங்க சூரியன் செவ்வாய் இணைவு கண்டிப்பாக பலனை தரும். சரி, எப்படி பலன் தருது பாருங்க. சந்திரதி யோகத்தில் குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை பலம் இருக்கா? அஸ்தங்கம் அடைஞ்சதுக்கு மறுபடியும் சந்திரதி யோகத்தில் குருவுக்கு வலிமை பெறுகிறதா? அஸ்தங்கம் தோஷம் நிவர்த்தி, அதற்கு சந்திரதி யோகத்திற்கு விதிவிலக்கு. அது இருந்துச்சுன்னா அந்த அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி அடைஞ்சு குரு பார்வை பலம் பெற்று விடுவார். என் பாக்கெட்டில் காசு இல்லை, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், உடனே என்னுடைய நண்பர்கள் கோபி பிரியனும் மணிகண்டன் வராங்க. சார் கவலைப்படாதீங்க, உங்கள் பில்லு என் பில்லோட சேர்த்துருங்க அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அதை நான் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல என்கிட்ட பணம் இல்லைங்கிற அந்த குற்ற உணர்வு என்கிட்ட காலி ஆயிடுது. எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னுடைய நண்பர்கள் பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு முறையில் நான் அதிகமாக கூட சாப்பிடுவேன். இதே தான் இங்கே குரு வந்து சந்திரதி யோகத்தில் மிகப்பெரிய வலிமையை பெறுகிறார். சரி, இந்த குரு லக்னத்தை பார்க்குது, செவ்வாய் லக்னத்தை பார்க்குது, லக்னாதிபதியை செவ்வாய் பார்க்குறாரு. இந்த ஜாதகர் நல்லவரா? லக்னத்திலே செவ்வாய் வேற இருக்கிறார். சரி, லக்னத்தில் கேது வேற இருக்கிறார். அவரும் செவ்வாய் மாதிரி தானே. ஓகேங்களா? லக்னத்தில் சேது இருக்கிறார் அப்படின்னா இங்கே வரேன். நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. இப்போது ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம். இவன் என்னையா எதை எடுத்தாலும் சோறு தின்ன பயலாட்டுக்கு சாப்பிட போகிறோம். எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், என்னுடைய இன்னொரு நண்பருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், இன்னொரு நண்பருக்கு பூரி ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும். ஒரு நண்பருக்கு இட்லி, ஒரு நண்பருக்கு தோசை, இன்னொரு நண்பருக்கு பூரி கிடைக்கும். ஆனால் இந்த 3 பேரும் சேர்ந்து போகும்போது நான் எனக்கு இட்லி பிடிக்கும்னு சொல்லும்போது மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தோசைன்னு கேட்பாங்க, பூரின்னு கேட்பாங்க. யாரும் ஒருவருக்கு ஒருவர் வந்து காரகத்துவத்திலையோ ஆதிபத்தியத்திலையோ யாருமே மாற்றிக்க மாட்டாங்க. தட்ஸ் மை பாயிண்ட். இப்போ இந்த குருவை அங்கே பாருங்களேன், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்க, உதாரணத்துக்கு குருவின் கலர் மஞ்சள் கலர்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சளோட செவ்வாய் கலக்கும்போது என்ன ஆகும்? சிவப்பு கலக்கும்போது குருவின் மஞ்சள் கலர் அங்கே இருக்காது, வேற ஏதோ ஒரு கலர் வரும். சரிங்களா? நீங்க அப்படியே அந்த கலரோட குரு கேதுவை பார்க்கும்போது என்ன நடக்கும்? இங்கே குருவின் பார்வை காரகத்துவ விஷயங்களிலும் நல்லபடியாக வேலை செய்யும். குரு காரகம் என்ன? பணம். குருவுடைய இன்னொரு காரகத்துவம் என்ன? குழந்தை. இதெல்லாம் ஒரு பாதிப்பை தந்ததுக்கு பிறகு கொடுக்கும்னு சொன்னேன். இவருக்கு முதல்ல உருவான குழந்தை இறந்துருச்சு. இன்னமும் என்கிட்ட வந்து என்னை பார்த்தாருன்னா அப்படியே பம்பிட்டு வர, டேய் என்னடா மம்மியை பார்த்த எம்எல்ஏ மாதிரி பம்புறேன்ட்டு நான் இந்த வார்த்தையை கேட்பேன். எல்லாம் நம்ம சொந்த டைலாக் இல்லை, எல்லாமே நம்ம கவுண்டமணியான டைலாக்கு. அவர் பம்பிக்கிட்டு தான் வருவார். எப்படி சார் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு. உனக்கு 5 கரு உருவாகும்னு சொன்னேன். இவருக்கு 5 கரு உருவாச்சு, இப்போ 2 தான் நிற்கிது. புரியுதுங்களா? சரி, இதில் இன்னொரு அமைப்பையும் எடுத்துக்கங்க. இவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 3மே லக்னத்தோட தொடர்பு கொள்ளுது. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னாதிபதி, பாக்கியாதிபதி, இன்னும் எத்தனை அதிபதிகள் இந்த லக்னத்துக்கு யோகமோ அத்தனை அதிபதி தொடர்பு கொள்ளுதா? இந்த சிம்ம லக்னத்து யாருங்க? குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் 4 பேருமே பாருங்க அந்த இடத்தோட தொடர்பு கொள்றாங்களா? சிம்மத்தோட. இவங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல உங்களுக்கு சொத்து இருக்கு. காவேரி வற்றினாலும் மற்றும் இவங்களுக்கு சொத்து இருக்கிற இடத்துல தண்ணியே வற்றாது. நல்ல நிலபலம் இருக்குது, வீடு வாகன அமைப்பெல்லாம் நல்லபடியான அமைப்பெல்லாம் இருக்குது, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அவருடைய குணம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
மகா கஞ்சன். உதாரணத்துக்கு நான் ஒரு நாள் ஒசூருக்கு ரிலேஷனை பார்க்க போகிறேன். சார் பெங்களூரில் தானே இருக்கிறார். ஒரு ஃபோன் அடித்தேன். குருநாதா வாங்க குருநாதா, என் வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் தங்கியிருந்துட்டு போங்க, நாளைக்கு வேறு சண்டே, வரும்போது சில பல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னாரு. நான் கேட்டேன், ஏன்டா டேய், சிம்மத்தில் பிறந்த நீயே இப்படி யோசனை பண்ணா நான் எவ்வளோ யோசனை பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி இப்போ நான் ஒசூரில் இல்லை, ஒசூரில் இருந்து கிட்டத்தட்ட சேலத்தை நெருங்கிட்டேன், 1 to 1 ஏறிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு கஞ்சம். ஓகேங்களா? இவருக்கு இந்த ஜாதகத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். 5ல் சனி இருந்தால் புத்திர தோஷம் சொல்லியிருக்காங்களா? வக்கரம் அடைஞ்சிருக்கா? குருவின் பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறதா? இருக்குதானே? முதல்ல பாதிப்பானதுக்கு அப்புறமேல் தானே குரு பார்க்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு தாமதத்துக்கு பிறகு குழந்தை இருக்கும்னு சொன்னேன். அசந்து போயிட்டார். சார் எத்தனையோ ஜோதிடர்கள்ட்ட நான் ஜாதகம் பார்த்துருக்குறேன், ஆனால் யாருமே எப்படி சொல்லலை. நீங்கள் எப்படி சார் சொன்னீங்க? இன்னைக்கு அவருடைய 2 குழந்தைக்கு ஜாதகம் எழுத என்கிட்ட 2 வருஷமாக என்கிட்ட என் ஆஃபீஸ்க்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் நடக்கிறாரு. நமக்கு நேரம் இல்லை. அதை நீங்கள் தான் எழுதணும். பெட்டர் மாஸ் லைட்டே தான் எனக்கு வேணும்னுக்கிற மாதிரி தலைவர் நிற்கிறார். ஸோ இவருடைய கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சகலவாதியும் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. சூரியன்னா ஒழுக்கம், சூரியன்னா அப்படி, சூரியன்னா இப்படி எல்லாம் கிடையாதுங்க. மொத்த ஜாதகத்தை ஒத்த கிரகம் மாற்றிருச்சு. நல்ல விஷயத்துக்கும் சந்திரனின் பார்வை நல்லது செஞ்சிருக்கு, இன்னொரு விஷயத்துக்கும் சந்திரனின் பார்வை நல்லது செஞ்சிருக்கு. சரி, இது நல்லா பாருங்க. நட்சத்திர சித்தாந்தத்தின் படி போனோம்னா இன்னும் 1 மணி நேரம் நான் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். 7ஆம் இடத்துல ராகு, மனைவியை பற்றி சொல்லலாம். நல்லா கவனிங்க சார். 7ல் ராகு இருக்கு. 7ல் ராகு இருக்குது நன்மையா நன்மை இல்லையா? நிச்சயதார்த்தம் நாளைக்குன்னா இன்னைக்கு பொண்ணு ஓடி போயிடுச்சு. அவசரத்துக்கு ஒரு பொண்ணை தேடி கொண்டு வந்து விட்டோம். அதுக்கு ஜாதகம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அந்த பெண்ணுக்கு தான் ஒரு பேரரசி என்று நினைப்பு. அவசரத்துக்கு அன்னைக்கு நான் தானே வந்து உனக்கு கழுத்தை நீட்டினேன், எனக்கு எல்லாமே செய், நீ தானே கட்டிட்டு வந்த, எனக்கு எல்லாமே செய். அவன் தான் பேசணும், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது பேராசை பிடித்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சிருக்கிறார். இவரால் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் தீர்க்க இவரால் முடியல. நான் சொன்னேன், கம்பெனியில் என்ன வேலை பார்க்குற? ஜெனரல் மேனேஜர். வீட்டில் உங்கள் அம்மாவுக்கும் உன் மனைவிக்கும் ஒரு நாள் உன்னால் சண்டை இல்லாமல் இருக்கா? அங்கே போடுறது இங்கே போட்டுடுற, இங்கே போடுறது அங்கே போட்டுற, நீ என்னடா மனுஷன்னு சொல்லி கேட்டேன். என்னோட சின்ன பையன்தான். இந்த ஜாதகத்தை வச்சு உங்களால் டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய சிறப்பான ஜோதிடர்கள், உங்களை தலைவணங்குகிறேன். அப்போது இவர் குடும்ப விஷயத்துலேருந்து தள்ளி இருக்கிறார். இவர் லீவுக்கு வீட்டுக்கு வந்தார்னா 2 நாள், முதல் நாள் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. 2வது நாள் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டை வரும். இதே சேலம் மாநகரத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரோட நான் ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கிறேன். ஃபோன் வருது, குருநாதா என் மனைவிக்கு எனக்கு பஞ்சாயத்து, அவள் சூசைட் பண்ணிக்கிறேங்கிறா. நான் என்னமோ பண்ணிக்கங்க, எங்கள் அம்மாவுக்கு என் பொண்டாட்டிங்க சண்டை, நான் என்னமோ பண்ணிக்கங்க, நான் பெங்களூருக்கு பஸ் ஏறிட்டேன். அப்புறம் எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டேன். என்னை கேட்டால் சண்டை பண்ண? நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன், அது எப்போ வேணுமாலும் பேசிக்கலாம் குருநாதா. என் மனைவியையும் என் தாயாரையும் போய் பாருங்கள், தட் இஸ் நாட் மை டியூட்டி சொல்லிட்டேன். ஸோ அங்கே சூரியன் உச்சம் அடைஞ்சு நீங்கள் தொழிலில் பெரிய ஆளாக இருக்கீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க, ஒரு ஆக சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால் குடும்ப உறவில் ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. இவருடைய வயதில் 22 வயதில் இவருடைய தங்கைக்கு திருமணம் நடக்கும்போது பாயிண்ட் வரட்டும் கம்முனதுனால இவருடைய தங்கச்சியுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கா? அந்த ஜாதகர் நான் தம்பிங்கிற உறவு முறையில் தத்து எடுத்துக்கிட்டேன்.
அவருடைய தங்கச்சியை என் தங்கச்சின்னு தத்து எடுத்துக்கிட்டேன். என் தங்கச்சியுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் வீணாக போனதுக்கு இவனே காரணம். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறீங்க, ஆளுமைங்கிறீங்க. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு என் தங்கச்சி இவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. சொல்லியிருக்கலாம்ல, என் தங்கச்சி மிதுன ராசி, என் தங்கச்சியை பொண்ணு கேட்க வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி, 2 ராசிக்கு பகை, நான் தரமாட்டேன் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலையே. கடைசியில் அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாமலே போயிடுச்சு. அந்த ஃபேமிலியும் சேர்ந்து இப்போ சாரு தான் பார்த்துட்ருக்கிறார். ஒரு ஜாதகம் அப்படின்னா உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் முதல்ல நல்லா ஆய்வு செய்யுங்க. அதுவே உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லித்தரும். புதன்கிழமை அன்னைக்கு நான் திருப்பூருக்கு நம்ம நண்பர் அழைச்சி ஒரு மீட்டிங் போனேன். நாமக்கல்லேருந்து ஈரோடு பேருந்து நிலையம் போகும்போது ஒரு மேடம் வந்து என் பக்கத்தில் சீட் காலியாக இருந்துச்சு, வந்து உட்காந்தாங்க. உட்காந்தவுடனே நான் உடனே கேட்குறேன், மேடம் நீங்கள் டீச்சரான்னு கேட்டேன். ஆமாம். அவங்க சும்மா இருப்பாங்களா, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ தான் நான் மணிகண்டன் சாரை நினைவுபடுத்துகிறேன். அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்த நேரம் 8:30. நான் அந்த 8 விட்டுட்டேன். 8 ஏன் விட்டேன் அப்படின்னா, நான் ட்ராவல் பண்ணக்கூடிய 3 பஸ்ஸை விட்டுட்டேன். எனக்கு அன்றைக்கி அது சோதனை. 30 வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய எண்ணு. இந்த நேரத்தில் என் பக்கத்தில் ஒரு ஆசிரியர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு குழந்தைகளை நாளைய ஆசிரியரை உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நாங்கள் எந்த ஊரில் இறங்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அது மாதிரி திருச்செங்கோடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லும்போது நான் ஜோதிடருமா அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. இல்லை அதை தாண்டி இல்லை நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் பார்த்து கூட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உண்மையாலுமே மனசில் நினச்சேன், அதை பார்த்து தான் நான் சொன்னேன்னு. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அடுத்த பாயிண்ட் நான் கேட்குறேன், அம்மா நீங்கள் தனுசு லக்கணமா, தனுசு ராசியா, மீன லக்கணமா, மீன ராசியா, கடக லக்கணமா, கடக ராசியா, உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் குரு தொடர்பு இருக்கான்னு அது எனக்கு தெரியாதுங்க. 2010 குரு இருக்கான்னு தெரியாது. ஆனால் சாட்சாத் நான் தனுசு லக்கணம் மீன ராசி வந்துருச்சா? ஒவ்வொரு ராசியும் உங்களோட பேசும். உங்களோட ஒவ்வொரு கிரகமும் உங்களோட வந்து உறவாடும். அதை நீங்கள் 24 மணி நேரமும் அதே எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஒரு மன்னருக்கு கழிவறையில் மிகப்பெரிய விஷயம்லாம் தோணுச்சு, ஏன் நமக்கு மட்டும் தோண மாட்டேங்குது? நமக்கும் தோணும். எல்லா இடத்துலையுமே ஜோதிடம் வளரும், நமக்கு ஏதாவது ஒரு வகையை சொல்லிக் கொடுக்கும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, 6ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்ததுனால தான் இவர்கிட்ட சகல வாத்தியமும் இருக்குன்னு நான் சொன்னேன். இவர் பள்ளியில் படிக்கும்போது ஸ்கூலில் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பேப்பர் காசு வாங்குவாங்க. நம்மளாம் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கோம். அது ஒரு 750 ரூபா வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த 750 ரூபா சார் ஆட்டை போட்டு வந்துட்டார். பஞ்சாயத்து வீட்டுக்கு வருது, கேட்கணும் இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். பொது வெளியில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை மட்டும் இப்போ நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போ இந்த மாதிரி பணங்காசில் நீ களவாடின பையன் அப்படின்னா, அவங்க அம்மா இல்லையே, என் பையன் நான் எப்படி வளர்த்தேன், அப்போ நீ களவாடி இருக்கியா? ஆஃபு அங்கே அந்த அம்மா ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம மானத்தை நம்மளே ஏன் இது பண்ணிட்டு விட்டுரும். அவன் சொல்கிறான், ஆமாங்க சார், ஸ்கூலில் இது மாதிரி காசு எடுத்துட்டேன், அது பெரிய பஞ்சாயத்தாச்சு, எங்கள் அப்பா எழுதி கொடுத்து தான் மறுபடியும் ஸ்கூலில் என்னை விட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஜாதகத்தில் இன்னொரு ரகசியமும் இருக்குது. அடுத்தவங்க சொத்தை தட்டி பறிச்சிங்களான்னு கேட்டேன். இதை நான் எப்படி எடுத்தேங்கிறது விட ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் இருக்குது, இப்போ நான் இங்கே சொல்லலை. அடுத்தவங்க சொத்தை தட்டி பறிச்சிங்களான்னு கேட்டேன். அந்த பையனோட அம்மா இல்லை அப்படின்னு. நான் சும்மா விடுவேண்ணா, நம்ம ஒரு பலன் சொன்னால் தெரியலன்னு சொல்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்கிறவங்களே எனக்கு பிடிக்காது. உடனே போய் ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு போய் இப்போ கேட்டேன், இந்த பையனோட பெரியப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்தை இவங்க அபகரித்து வாங்கியிருக்காங்க. அவர் ஒரு அப்புறாணி போல் விட்டுட்டார். சரி, இப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நம்ம ஏன் சரிக்கு சமமாக பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் தானே 50,000 ரூபா கொடுத்து அந்த சொத்தை வாங்கியிருக்கீங்க, இந்த அம்மா 60,000 கொடுத்து வாங்கியிருக்கேன், நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு தானே முதல் அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க,
அவர் சொன்ன வார்த்தை தான். அவர் நல்ல மனுஷன், அதனால தான் அவர் போய் சேர்ந்துட்டார். இந்த அம்மன் இருக்குது. இப்போது என்ன பிரச்சனை? 5ஆம் இடத்துல சனி இருந்தால் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குமா? குரு பார்த்துருக்குது, சரிங்களா? இவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இது வரைக்கும் தீரலை, எப்போவுமே தீராது. என்ன சார், லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாங்க, நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாங்க சார், சனி 5ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்தாலுன்னா, வக்ரம் இல்லாமல் இருந்தால் அந்த நிலபலத்துக்கு காரக கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் அப்படியே உச்சம் அடைஞ்சிருக்கு. அதுவும் மாறாம இடத்துல நீ சுயமாக சம்பாரித்து சொத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம். இந்த பூர்வீக சொத்தெல்லாம் ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் வரும்போது இந்த ஜாதகர் இந்த பூமியில் இருக்க மாட்டார். சரி, இவருக்கு மனைவி ஏன் இப்படி அமைஞ்சதுங்கிற காரணம் நான் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் பார்த்த பெண்களையே ரொம்ப ஒர்ஸ்டான பெண் அதான். புரியுதுங்களா? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, ஐயா சொல்லிட்டாரு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வையிலே அங்கே இருக்கிறார். சரி, இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்கிறோம். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரமா? 7ஆம் அதிபதி தானே சனி, கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா? நான் இந்த விஷயத்தை தான் பார்க்கும்போது ஒரு முறை கேட்டேன், தம்பி உனக்கும் உன் மனைவிக்கும் நீடித்த தாம்பத்தியம் இல்லை, நீ வந்தனா ஒரு நாள் அல்லது 2 நாள் உன்னை பேக்கப் பண்ணி துரத்தி விட்டுரும் அப்படிங்கிற அப்புறமே தான் சொல்கிறான். இந்த 7ஆம் இடத்தை தோண்டினீங்கன்னா தோண்ட தோண்ட நெய்வேலி சுரங்க மாதிரி இன்னும் நிறைய நிலக்கரி வரும், வேண்டாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் பார்வை பலன் இல்லை அப்படின்லாம் தயவு செய்து கணக்கு போட்டுறாதீங்க. அதற்கு 6, 7, 8 சந்திரன் இருந்தால் அது சந்திர அதியோகம். மன்னிக்கணும், குருவுக்கு 6, 7, 8 சந்திரன் இருந்தால், சூரியனுக்கு 6, 7, 8 சந்திரன் இருந்தால் தான் சந்திர அதியோகம். நான் சின்ன வயசில் ஜோசியம் கற்றுக்கும் போது படித்தேன், சந்திரதி யோகம் சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகரகமான புதன் சுக்கிரன் குருவெல்லாம் இருந்தால் யோகம்னு. ஒருத்தர் அப்போவே என்னை ட்விஸ்ட் பண்ணார். லக்கணத்துக்கு 6, 7, 8 சுபகரம் இருந்தாலும் யோகம், இந்த பிரதமர் முன்னாள் பிரதமருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் போட்டார். அதுக்கப்புறம் நிறைய ஜாதகங்களை நான் செக் பண்ணுறேன், லக்னாதி யோகம் அது சிறப்பாக செயல்படவில்லை. சந்திர அதி யோகம் 100% செயல்படுகிறது. சரி, இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை, கிரக இணைவு, கிரக பார்வை இதை மட்டும்தான் எடுத்துருக்கேன். டிகிரி கூட போட்டிருக்கேன், மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. சரி, இவங்களுடைய குழந்தை எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி வக்கரமா? சரி, இதில் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். 7ஆம் அதிபதி யாரு? சனி பகவான், கும்பம். அவருக்கு இன்னொரு வீடு மகரமா? எப்போ மனைவி மகர ராசியா மகர லக்னமா? கும்ப ராசியா கும்ப லக்னமான்னு கேட்டேன். இவர் மனைவி வந்து மகரம். உங்களுடைய ஜாதகத்திலையும் பாருங்க ஐயா, 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க. அதனுடைய அமைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு மனைவி இருப்பாங்க. இவருடைய 5ஆம் அதிபதி யாருங்க? குரு. குரு தானே? அப்போ உங்களுக்கு உங்களுடைய பையனில் தனுசு, மீனம், மகரம், கும்பம் ராசி லக்னத்தில் கண்டிப்பாக பையன் பிறந்திருக்குன்னு சொன்னேன், இல்லைன்ட்டார். நம்ம சும்மா விடக்கூடாது. அப்போ அந்த 5ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க? சுக்கிரன். ரிஷப துலாமத்தில் குழந்தை பிறந்திருக்கா? என்னுடைய 2 குழந்தைங்களுமே துலாம். அதில் உங்கள் பையனுக்கு கட்டாயம் வக்கரம் அடித்த கிரகம் லக்னத்தோட தொடர்பு கொண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து வக்கரம் அடிஞ்சு ஒரு கிரகம் இருக்குது. ஜோதிடத்தை இப்படி கூட நம்ம ஆய்வு செய்யலாம், அந்த அமைப்பு. இவங்களுடைய தாய் லக்னத்துக்கு 4ஆம் இடமா விருச்சிகமா? உங்கள் அம்மா மேசமா விருச்சிகமான்னு கேட்டேன், 2மே இல்லைன்னாரு. அப்போ உங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தில் சந்திரன் துலாத்தில் உட்காந்துருக்கு. உங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தில் துலாம் ராசி, ரிஷப ராசி, துலாம் லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த மாதிரி ராசி லக்கணத்தில் ஒன்றில் அமைஞ்சிருப்பாங்க. கட்டாயம் லக்கணத்தில் செவ்வாய் இருக்குன்னு சொன்னேன். அவங்க அம்மா துலாம் லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய் இருக்கு. என்னிடம் ஜோதிடம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அந்த ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க அம்மா லக்னம், அவங்களுடைய குழந்தைங்களுடைய லக்னம், குடும்ப உறுப்பினர்களுடைய லக்னம் இதெல்லாமே நான் சொல்லிடுவேன். சரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரியுடைய லக்னம் 3ஆம் இடம் தான் சகோதரி, இளைய சகோதரி. சந்திரனுடைய வீடு என்ன? கடகம். இவருடைய தங்கச்சி வந்து கடகம். இவ்வளவு பலன் சொல்லிட்டு எப்படி என் ஜாதகத்தை வச்சு என்னுடைய தங்கச்சியுடைய மன வாழ்க்கை சரியில்லை அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாதகம் ரொம்ப ஈஸியாக புரியும், விளங்கும். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த கிரகம் நன்மையை செய்யும், இந்த கிரகம் தீமையை செய்யும் மட்டும் எடுத்துடாதீங்க.
எல்லா பூவிலும் சிறு தேன் துளி இருக்குது, வேப்பம்பூவில் கூட. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்வதற்காக கிரகங்கள் நமக்கு தயார் நிலையில் இருக்கும். அந்த நல்லதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். நல்லதே நடக்கும். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கருத்துக்களை தந்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மணிகண்டன் ஐயா அவர்களும் கோபி பிரியன் ஐயா அவர்களும் சால்வ சம்மா செய்வார்கள். என்ன பண்ணும்?